NSK யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் கோச்சார் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் வெறும் ராசி பலன் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கான ராசி பலன் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமானதான். ஏன்னா கோச்சாரங்கள் கிரகங்கள் போட்டு மாறிட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்காண்டி நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னொரு வீடியோவில் ஒவ்வொரு ராசியும் என்ன பரிகாரம் பண்ணணும், இணைக்கணும், என்ன கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நாங்கள் முழுசாக போகிறோம். இப்போ ராசி பலனை மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். எல்லாரும் பார்க்காம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு பலன். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த பலனை இந்த வருஷத்துல எதிர்பார்க்கலாம். முதல் 3 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய எல்லா மாதங்களுமே உங்களுக்கு லாபகரமானதாக அமையும். உங்களோட முயற்சியும் உங்களோட உழைப்பும் உங்களுக்கு பணத்தை பெற்று தரக்கூடிய மாதங்களாக அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள், டைம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதனால வேலைக்கு கிளம்பும் போது ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுங்க. இல்லாட்டி அனாவசியமான டென்ஷனோ டிப்ரெஷனுக்குள்ள ஆளாது. மேஷராசியில் உள்ள மாணவ மாணவிகள் அவங்களோட படிப்புல இன்னும் கொஞ்சம் அக்கறையாக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. கெட்ட பெயர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட படிப்புல மட்டும் கவனத்தை செலுறது உங்களுக்கு நல்ல விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும். எல்லா மேஷராசியின் அன்பர்களுக்கும் முதுகு வலி, முட்டி வலி, கை கால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். விநாயக பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன் 2025 தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக அமைய போகிறது. ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு அருமையான வருடம் இது. சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆண்டு இது. வேலைக்கு செல்பவர்களுக்கும் அதே மாதிரி தான். இன்சென்டிவ்ஸ், ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைச்சே தீரும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை கண்டிப்பாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். படிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் படிப்பிலே காணப்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற இடங்கள்ல வியாதிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. தொந்தரவுகள் அடிக்கடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உரிய மருத்துவம் எடுத்துக்குங்க. மன அமைதி சற்று குறைந்த மாதிரி இருக்கும். மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டு இது. என்ன, நீங்க வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கணக்கு வழக்குகள் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வியாபாரம் இப்படி முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியக்கூடிய காலகட்டம் இது. மிகப்பெரிய வியாபாரங்களை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் உங்களுடைய பேச்சு. கூட பணிபுரியவங்க கிட்ட ரொம்ப கனிவாகவும் ரொம்ப அடக்கமாகவும் பேசுங்க. இல்லாட்டி நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவ மாணவிகள் நீங்க என்ன பண்ணலாம்னா, படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 50 தோப்பு காரணம் போட்டுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அவர்கள் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டிய விஷயம், அடிக்கடி ப்ரெஷர் செக் பண்ணுங்க. நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி அடிக்கடி படபடப்பு ஏற்படும். இருதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்யுங்கள். கடகராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். இந்த வருடம் கடகராசி வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு அமோகமா இருக்கும். பெரிய முதலீடு போட்டு பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாராவது வியாபாரத்துல நஷ்டமாயிருந்தீங்கன்னா அதை வட்டியும் முதலமா 10 மடங்கு திரும்பி எடுக்கக்கூடிய காலம் இது. வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். நல்ல வேலை அமையும். ஒன்று வீண் செலவுகளை இந்த வருஷம் நீங்கள் குறைச்சிக்கணும். தேவையில்லாத பொருட்களை வாங்குறத நீங்கள் தவிர்த்துக்கணும். மாணவ மாணவிகள் இந்த வருஷம் அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. அது உங்களுக்கு நல்ல மிகச்சிறந்த ஒரு பலனை கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல ரிசல்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும்.
கடகராசி அன்பர்கள் இந்த வருடம் வயிறு சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கை கால் குடைச்சல் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்குரிய மருத்துவம் எடுக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். முடிஞ்சால் நீங்கள் ஒரு யோகா மாதிரியான ஒரு சின்ன ப்ராக்டிஸ் ஏதாவது டெய்லி பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த வருடம் முதல் 6 மாசங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களாக அமையும். தொழில்ல அதிக கவனம் செலுத்தும் போது உங்களுடைய வியாபாரம் பல மடங்கு பெறுகிறத உங்களால பார்க்க முடியும். முதல் 6 மாதங்கள் சற்று கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாட்களாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆண்டு வீண் விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க உருவாக்கிக்கங்க. அது உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில கை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டுல முதல் 6 மாதங்கள் சற்று கடினமா இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய 6 மாசங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கும். எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா உங்க படிப்புல போட்டே ஆகணும். 35 வயதை தாண்டிய சிம்மராசி அன்பர்களுக்கு கழுத்து வலி, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகமா அதுல கவனம் செலுத்துங்க. நரம்பை வலுவூட்டக்கூடிய நிறைய உணவு வகைகளை நீங்க எடுத்துக்கணும். வரக்கூடிய 6 மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களாக அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். இந்த வருஷம் வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு அவங்களோட அந்தஸ்து, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து, ஒரு மதிப்பு மரியாதை உயர்வதை உங்களால பார்க்க முடியும். தொழில அதிகமாக அக்கறை கொண்டு செயல்பட வேண்டிய காலத்து. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு புதிய நட்புகள், அவங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். நிறைய சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு மிகச்சிறந்த ஆண்டு இது. யாராவது பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மறுபடியும் அவங்களோட கல்வியை தொடர்றதுக்கான காலம் இது. மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா மீண்டும் இந்த காலகட்டத்துல தொடங்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு தோல் நோய்கள், வீசிங், அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான உபத்திரவங்கள் வர வாய்ப்பு இருக்கு. சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்குங்க. அல்சர் போன்ற நோய்கள் வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆண்டு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிடுறத நிறுத்திக்குங்க. மூத்த சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு பிற்பகுதியில 2ஆம் பகுதியில நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள்ல தொழிலா எடுத்துக்கணும்னா தாராளமா எடுத்துக்கலாம். ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, இந்த மாதிரி துறைகள்ல நீங்க ஏதாவது புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய காலங்கள் மிகச்சிறந்த காலமாக இருக்குது. வேலைக்கு செல்பவர்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு வேலைக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை நீங்க அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும். அதனால செய்யற வேலையை கவனத்தோட செய்யுங்க. கூட இருக்கிறவங்களோட வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு பண்ணக்கூடிய காலம் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு உங்களோட வேலையில கவனமா இருங்க. மாணவ மாணவிகள் படிப்பிலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. சோம்பேறித்தனம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நல்லா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா அதோட ரிசல்ட் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தோல் நோய், ஸ்கின் டிசீஸ், அலர்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. ஆக மொத்தம் துலாம் ராசி என்பர்கள் 2025ல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பணம் வீண் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். வியாபாரம் தொழில் செய்யறவங்க மிக கவனமாக அவங்களோட வியாபாரத்தை கண்ணுங்கருத்துமா பார்த்துக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா நிறைய தடைகள் வரும். அதையும் மீறி நீங்க உங்களோட எஃபர்ட்டை டபுள் மடங்கா போடும்போது தான் உங்க தொழில்ல நீங்க ஜெயிக்க முடியும். அஷ்டமத்துல சனி வருது, அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. இல்லாட்டி கேலி கிண்டலுக்கு ஆளாக நேரிடும். ப்ரமோஷன்ஸோ இன்சென்டிவ்ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாணவ மாணவிகள் அவங்களோட படிப்புல எப்பவும் போடுற எஃபர்ட்டை விட டபுள் மடங்கு போட்டு படிக்க வேண்டியிருக்கும். வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா நல்ல காலமாக அமையும் இது.
முதல் 6 மாதங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பிற்பகுதியில் வரக்கூடிய 6 மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்களோட தேக ஆரோக்கியத்தை பல மடங்கு கவனத்தோட பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா நீங்க டெய்லி அருகம்புல் ஜூஸ் குடிங்க. ரத்தத்தை தூய்மையா வச்சுக்கக்கூடிய விஷயங்கள், உணவுகளை சாப்பிடுங்க. ஆக மொத்தம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் 6 மாசங்கள் சற்று கடினமா போராடி எல்லா விஷயம் கிடைச்சாலும் அடுத்து வரக்கூடிய 6 மாசங்கள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். வியாபாரம், தொழில் செய்யறவங்க அதிக கவனத்தோட செயல்பட வேண்டிய காலம் இது. தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்க தொழில்ல எப்பவுமே நீங்க ஒரு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில கண்டிப்பாக இருக்கீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் வேலையில அதிக கவனத்தோட செயல்படணும், கடினமா உழைக்க வேண்டியிருக்கும். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதிகமா முயற்சி செய்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும். எனவே நீங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க, நிறைய முயற்சி எடுங்க வேலை தேடுற விஷயத்துல. அப்பதான் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். மாணவ மாணவிகள் அதிக ஸ்ரத்தையோட படிக்க வேண்டிய காலம் இது. டார்கெட் வச்சு படிங்க, இல்லாட்டி உங்களால அந்த சிலபஸை அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது. அதனால ஒரு டார்கெட் வச்சு இத்தனை நாளைக்குள்ள நான் முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது சக்சஸ் அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடும். அசிடிட்டி, கேஸு, இல்ல செரிமான பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடும். அதனால அதிகமா கவனமா இருங்க. ஆக மொத்தம் இந்த ராசிக்காரர்கள் தாங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வருஷம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, யார்கிட்டையும் நீங்க செய்ய போற விஷயத்த சொல்லாதீங்க. மகர ராசி என்பவர்களுக்கான புத்தாண்டு பலன். வியாபாரம், தொழில் செய்யறவங்களுக்கு அமோகமான காலம். விட்டதை பிடிக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? நீங்க எவ்வளவு இழந்திருக்கீங்களோ உங்க வியாபாரம், தொழில்ல அதை விட 100 மடங்கு நீங்க சம்பாதிக்கக்கூடிய காலம். நீங்க உங்களோட தொழில்ல அதிக கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களை சேரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ப்ரமோஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். மாணவ மாணவிகள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு அருமையான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய காலம். அரியர்ஸ் யாராவது வச்சிங்கன்னா இந்த வருஷம் எழுதி கிளியர் பண்ணிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். மகர ராசி அன்பர்கள் நரம்பு சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முகம், கழுத்து இந்த போன்ற பகுதிகளை நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்தே ஆக வேண்டும். உடற்பயிற்சி செய்ய செய்ய நீங்க உங்களோட தேக ஆரோக்கியம் வளர்வதை உங்களால பார்க்க முடியும். கும்பராசி என்பவர்களுக்கான புத்தாண்டு பலன். வியாபாரம், தொழில் செய்யறவங்க இந்த ஆண்டு ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு டீல் பேசும்போது, ஒரு பிசினஸ் பேசும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பேசுங்க. நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் தாமதமா கிடைச்சாலும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க ரொம்ப கவனமா பிசினஸ் பண்ண வேண்டிய காலம் இது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, கூட வேலை செய்யறவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க. வீண் விவாதங்களுக்குள்ள போகாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக அமையும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்க தன்னம்பிக்கையும் தைரியத்தோடையும் பல மடங்கு முயற்சியோடையும் தேடினா மட்டும்தான் அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு முதல் 6 மாதங்கள் கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் படிப்பு, அடுத்த 6 மாசத்துக்கு உங்களுக்கு படிப்புல நல்ல கவனம் செலுத்திட்டு வரும்போது நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும். கும்பராசி அன்பர்கள் கழுத்து, பல்லு, தொண்டை இந்த மாதிரியான இடங்கள்ல தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. உரிய மருத்துவம் அப்பவே இமீடியட்டா எடுத்துருங்க. ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னு சொன்னாக்கா உடனே மருத்துவம் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். கும்பராசி அன்பர்கள் இந்த ஆண்டு பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு குறிக்கோள் வச்சிருக்கிறவங்க சேமிக்க பழகிக்குங்க. இந்த ஆண்டு நீங்க முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, யாரிடமும் கடும் சொற்களை பயன்படுத்தி பேசாதீங்க. மீனராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன். ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க, பயப்பட வேண்டாம். வியாபாரம், தொழில் செய்யறவங்க உங்களோட வியாபாரத்துல
நிதானமும் பொறுமையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா உங்களோட வியாபாரம் சக்சஸ் ஆகும். புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் தாராளமா பண்ணக்கூடிய காலகட்டம் இது. வேலைக்கு செல்லக்கூடிய மீன ராசி அன்பர்கள் கூட வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்ப கவனமா பேசுங்க. உங்களோட வார்த்தைகளை பிடிச்சே திரும்ப உங்ககிட்ட அவங்க சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிக கவனமாக நீங்க செயல்படணும். மாணவ மாணவிகள் அன்னன்னைக்கு எடுக்கக்கூடிய பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. இல்லாட்டி அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக அமையும். எக்ஸாம் டைம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த சிலபஸை முடிக்க முடியாது. அன்னன்னைக்கு எடுக்கிறத அன்னன்னைக்கு படிச்சு முடிச்சிருங்க. மீனராசி என்பர்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமா செல்ல வேண்டிய காலம் இது. வயிற்று வலி, குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறை நீங்க அப்பப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கிளீன் பண்ணிக்கிறது உங்களுக்கு இதுல இருந்து பாதுகாப்பா இருக்கும். ஆக மொத்தம் மீனராசி அன்பர்கள் 2025 நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி கேளிக்கைகள்ல செய்யக்கூடிய செலவுகளை குறைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அது மிகச்சிறந்த ஆண்டாக அமையும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நமஸ்காரம்.